எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிக்கு காமாட்சி, மதுரைக்கு மீனாட்சி, சமயபுரத்திற்கு மாரியம்மன் என்றால் கர்நாடகாவின் கொல்லூருக்கு ஒரு மூகாம்பிகை அம்மன். கல்விக்கு சரஸ்வதியாகவும், செல்வத்திற்கு லக்ஷ்மியாகவும், வீரத்திற்கு பார்வதியாகவும் அருள் பாலிக்கும் தாயாக மூகாம்பிகை அம்மன் பக்தர்களால் போற்றப்படுகிறார். அதனால்தான் கல்வியா, செல்வமா, வீரமா என்று கேட்டார் இந்த மூன்றின் அருளும் ஒன்றாக கிடைக்கும் ஸ்தலமாக கொல்லூர் மூகாம்பிகை கோவில் விளங்குகிறது. ஆதிசங்கரால் போற்றப்பட்ட இந்த புனித ஸ்தலத்தின் அதிசய வரலாறும் அம்மனின் மகிமையும் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? கர்நாடக மாநிலத்தின் குந்தப்பூர் தாலுகாவில் கொல்லூர் திருத்தலத்தில் அமைந்துள்ளது அன்னை மூகாம்பிகை அம்மன் ஆலயம். மங்களூரில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், உடுப்பியில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது கொல்லூர். அழகிய குடசாத்திரி மலை அடிவாரத்தில் தெல்லிய நீர் ஓடும் சௌபர்ணிகா நதி கரையில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். குடசாத்திரி மலையில் இருந்து உருவாகிவிடும் 64 நீர்வீழ்ச்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த சௌபர்ணிகா நதியாக மாறி பாய்கிறது. அம்பாளின் 51 சக்தி பீடங்களில் இது தேவியின் காதுகள் விழுந்த இடமாக கருதப்படுவதால் இங்கு வந்து பக்தர்களாகிய நாம் மனமுருகி சொல்லும் பிரார்த்தனைகள் அன்னையின் காதில் உடனே விழுந்து அவை நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கு கொலுவீற்றிருக்கும் அன்னை மூகாம்பிகை தேவிக்கு 3 கண்களும் 4 கரங்களும் இருக்கிறது. 2 கரங்களிலும் சங்கு சக்கரம் ஏந்தி நிற்கும் அன்னை மற்ற 2 கரங்களில் ஒரு கை அபயகரமாகவும் இன்னொரு கை தன் பாதத்தை சுற்றும்படியாகவும் பத்மாசன கோலத்தில் அமர்ந்தபடி இருக்கிறார். நாம் தற்போது கருவறையில் பார்க்கும் அழகான மூகாம்பிகை சிலை ஆதிசங்கரால் பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் உண்மையான மூலவர் அதன் முன்னே தரையோடு தரையாக இருக்கும் சுயம்புலிங்கம் தான். அம்பிகை லிங்க வடிவமாக காட்சி தரும் ஒரே ஸ்தலம் இதுதான். இந்த லிங்கத்துக்கு நடுவே ஒரு மெல்லிய தங்க கோடு, அதாவது சொர்ண ரேகை ஓடுகிறது. அபிஷேக நேரத்தில் மட்டுமே நம்மால் உற்று பார்க்க முடியும். இதன் இடது பாகத்தில் முப்பெரும் தேவியரும், வலது பாகத்தில் மும்மூர்த்திகளும் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அதனால்தான் கொல்லூர் மூகாம்பியை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திற்கே தாயாக விளங்கும் மூகாம்பிகை அம்மனுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாமா? மிகவும் பழங்காலத்திற்கு முன்பு கம்ஹாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தானாம். அசுரன் என்றாலே என்ன செய்வான்? மக்களை துன்புறுத்துவான் தானே. அதே போல இவனும் தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என்று யாரையும் நிம்மதியாக வாழவிடவில்லை. இதோடு விட்டானா? இல்லை, இன்னும் அதிகமான சக்தி வேண்டும், என்னை யாராலும் அழிக்க முடியாதபடி இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்ய ஆரம்பித்தான். இதை பார்த்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பயம் வந்துவிட்டது. அடடா, இப்போதே இவன் செய்கிற அட்டகாசம் தாங்க முடியவில்லையே, சாகாவரம் வேறு வாங்கிவிட்டால் உலகத்தின் நிலை என்ன என்று நினைத்து கலங்கி போனார்கள். உடனே அனைவரும் அன்னை பராசக்தியிடம் சென்று முறையிட்டார்கள். அம்மா, உலகத்தை காப்பாற்ற வேண்டும், இவன் சாகாவரம் பெற்றுவிட்டால் தர்மமே அழிந்து போய்விடும் என்று கண்ணீருடன் வேண்டிக் கொண்டார்கள். பக்தர்களின் வேண்டுகோளை கேட்ட அன்னை கம்ஹாசுரன் வரம் பெறுவதற்கு முன்பே அவனை ஊமையாக்கிவிட்டார். அவ்வளவுதான், பேசும் சக்தியை இழந்த அவன் மூகன் ஆனான். பின்னர் அதுவே மூகாசுரன் என்ற பெயராக மாறியது. ஆனால் பெயர் மாறியதை தவிர குணம் மாறவில்லை. தொடர்ந்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி கொண்டே வந்தான். அதே சமயத்தில் குடசாத்திரி மலையிலிருந்து 64 நீர்வீழ்ச்சிகள் உருவாகி ஒன்றாக சேர்ந்து சௌபர்ணிகா நதியாக பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த நதிக்கரையில் ஏராளமான முனிவர்கள் தவம் செய்து வந்தாங்க. அப்போது கோல மகரிஷி என்ற முனிவர் அந்த பகுதிக்கு வந்தார். அந்த இடத்தின் அமைதியும் இயற்கை அழகும் தெய்வீக அதிர்வும் அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. இது நமக்கு ஏற்ற இடம் என்று அங்கேயே ஆசிரமம் அமைத்து இறைவனை நோக்கி கடும் தவத்தில் அமர்ந்தார். கோல மகரிஷி வந்து தங்கியதால் இந்த பகுதி கொல்லாபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் கொல்லூரானதாக தகவல் இருக்கிறது. கோல மகரிஷியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் காட்சி கொடுத்தார். மகரிஷியே, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார். சாதாரணமாக ஒருவர் இருந்தால் தனக்காகத்தானே ஏதாவது கேட்டிருப்பார். ஆனால் கோல மகரிஷி அப்படி கேட்கவில்லை. உலக மக்கள் நலமாக இருக்க வேண்டும், மழை செழிக்க வேண்டும், உயிர்கள் வளமாக வாழ வேண்டும் என்று உலக நலனையே வேண்டி கேட்டார். இதை கேட்ட சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உனக்காக இங்கே ஒரு ஜோதிலிங்கத்தை உருவாக்குகிறேன், இதை நீ தினமும் வழிபட்டு வா என்று அருளினார். உடனே அங்கு ஓர் அற்புதமான ஜோதிலிங்கம் தோன்றியது. இதை பார்த்த கோல மகரிஷி கொஞ்சம் வருத்தத்துடன், ஈசனே, சக்தி தேவி இல்லாமல் உங்களை மட்டும் நாங்கள் எப்படி தனியாக வழிபட முடியும் என்று கேட்டார்.
அதற்கு சிவபெருமான் புன்னகைத்துக் கொண்டே, மகரிஷியே, இந்த லிங்கத்தின் நடுவில் ஒளிரும் ஸ்வர்ணரேகையை பார். அதன் இடதுபுறத்தில் பார்வதி தேவியும் 64 கலைகளுக்கும் தாயான சரஸ்வதி தேவியும் செல்வ வளங்களை வழங்கும் மகாலட்சுமி தேவியும் அரூபமாக இருக்கிறார்கள். வலதுபுறத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் நானும் இருக்கிறோம் என்று அருளினார். இவ்வாறு கூறிவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார். அதற்கு பிறகு கோல மகரிஷியும் மற்ற முனிவர்களும் அந்த ஜோதிலிங்கத்தை பக்தியுடன் வழிபட்டு வந்தாங்க. அப்போது என்ன நடந்தது தெரியுமா? மூகாசுரன் அந்த பகுதியை பற்றி கேள்விப்பட்டு அங்கேயே வந்துவிட்டான். வந்தவன் சும்மா இருந்தானா? மக்களையும் முனிவர்களையும் மீண்டும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அவனுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. வேறு வழியில்லாமல் மக்கள் மீண்டும் கோல மகரிஷியிடம் சென்று முறையிட்டார்கள். இதை கேட்ட மகரிஷி மனம் வருந்தினார். உடனே அன்னை பராசக்தியை நோக்கி கடுமையான தவத்தில் அமர்ந்தார். கோல மகரிஷியின் தவத்தில் மகிழ்ந்த அன்னை நேரில் தோன்றினார். முனிவரின் முறையீட்டை கேட்டதும் அவளது கண்களில் கோபக்கனல் பொங்கியது. கையில் திரிசூலம் ஏந்தி தேவகணங்களில் சிறந்த வீரரான வீரபத்ரரை படைத்தளபதியாக நியமித்து மூகாசுரனுக்கு எதிராக போர்க்களம் இறங்கினார். போர் என்றால் சாதாரண போர் அல்ல. தேவர்களும் அசுரர்களும் வியக்கும் அளவுக்கு கடும் போர் நடைபெற்றது. இறுதியில் அம்பாளின் சக்திக்கு முன் அவனால் நிற்க கூட முடியவில்லை. மூகாசுரன் வீழ்ந்தான். அவன் உயிர் நீத்த இடம் இன்றும் கொல்லூரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் மார்னஹட் என்று அழைக்கப்படுகிறது. மூகாசுரனை சம்ஹாரம் செய்த அம்பிகை என்பதால் அன்னை மூகாம்பிகை என்ற திருநாமத்தால் உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். இது நடந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஆதிசங்கரர் கொல்லூருக்கு வந்தார். அப்போது பக்தர்கள் அவரிடம் ஒரு குறையை சொன்னார்கள். அது என்னன்னா, சுவாமி, ஜோதிர்லிங்கத்தில் அன்னை அரூபமாக இருக்கிறார். ஆனால் அவளுடைய திருவுருவம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லையே என்று கவலையுடன் சொன்னார்கள். உடனே ஆதிசங்கரர் தியானத்தில் அமர்ந்தார். அப்போது மூகாம்பிகை அன்னை அவருக்கு பிரதட்சிணமாக காட்சி கொடுத்தார். அதாவது பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். மேலிரு கரங்களில் சங்கு சக்கரம், கீழிரு கரங்களில் ஒரு கரம் பக்தர்களை தனது திருவடிகளில் சரணடைய அழைக்கும் விதமாகவும், மற்றொரு கரம் வரமருளும் அபய ஹஸ்தமாகவும் இருந்தது. இந்த அற்புதமான திருக்கோலத்தை மனதில் பதித்து கொண்ட ஆதிசங்கரர் ஒரு சிறந்த ஸ்தபதியை, அதாவது சிற்பியை வரவழைத்து அம்பாளின் உருவத்தை விவரித்தார். அவர் சொன்னபடியே விக்கிரகம் உருவாக்கப்பட்டது. அதுதான் இன்று நாம் தரிசிக்கும் மூகாம்பிகை அன்னையின் திருவுருவம். இன்றும் அன்னை ஞானம் தரும் சரஸ்வதியாகவும், செல்வம் தரும் மகாலட்சுமியாகவும், சக்தி தரும் பார்வதியாகவும் ஒரு சேர பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஆதிசங்கரர் சொன்னபடியே அன்னையின் திருவுருவம் உருவாக்கப்பட்டது. அந்த திருவுருவம் ஏற்கனவே கோல மகரிஷிக்கு ஈசன் அருளிய ஸ்வர்ணரேகை ஜோதிர்லிங்கம் இருந்தது அல்லவா? அந்த ஸ்வர்ணரேகை லிங்கத்திற்கு பின்புறத்தில் தான் மூகாம்பிகை அன்னையின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அன்னையின் சக்தி என்றென்றும் அந்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த விக்கிரகத்திற்கு அடியில் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தையும் பிரதிஷ்டை செய்தார். அந்த ஸ்ரீ சக்கரத்தின் மகிமை என்னவென்றால், அதில் 64 கோடி தேவதைகள் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கிறது. அதனால்தான் மூகாம்பிகை கோவில் ஒரு சாதாரண ஆலயம் அல்ல, எண்ணற்ற தெய்வ சக்திகள் சங்கமிக்கும் மகா சக்தி பீடமாக அது போற்றப்படுகிறது. இதில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. மூகாம்பிகை கோவிலில் நடைபெறும் பூஜைகள், வழிபாட்டு விதிகள், நித்திய ஆராதனைகள் அனைத்தையும் ஆதிசங்கரரே வகுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் அந்த வழிபாட்டு முறைகள் இன்று வரை மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதாம். அது மட்டுமல்லாமல் மூகாம்பிகை அன்னையின் அருள் காட்சி கிடைத்த பிறகுதான் ஆதிசங்கரர் உலக புகழ் பெற்ற சௌந்தரிய லஹரி என்ற மகத்தான ஸ்தோத்திரத்தை ஏற்றியதாக சொல்லப்படுகிறது. சௌந்தர்யம் என்றால் அழகு, லஹரி என்றால் அலை. அதாவது அன்னையின் பேரழகையும் பேரருளையும் அலையலையாக வர்ணித்த நூல்தான் சௌந்தரிய லஹரி. இன்றும் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்றால் ஆதிசங்கரர் அமர்ந்து தியானம் செய்த பீடத்தை காணலாம். அதே போல மூகாசுரனை அழிக்கும் போரில் அம்பாள் படைத்தளபதியாக நியமித்த வீரபத்ரருக்கு தனி சன்னதியும் இருக்கிறது. இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அம்பாளுக்கு செய்யப்படும் எல்லா பூஜைகளும் வீரபத்ரருக்கும் செய்யப்படுகிறது. மேலும் பல கோவில்களில் இருப்பதை போல மூகாம்பிகை அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுவதில்லை. அன்னைக்கு ஆரத்தி, அலங்காரம், புஷ்பாஞ்சலி போன்ற வழிபாடுகளே முக்கியமாக நடைபெறுகிறது. இது போன்ற பல தனி சிறப்புகளால் தான் கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலம் சக்தி வழிபாட்டில் மிகவும் உயர்ந்த இடத்தை பெற்ற புண்ணிய ஸ்தலமாக இன்றும் திகழ்ந்து வருகிறது.
இந்த கோவிலை பற்றிய மற்றுமொரு சுவாரஸ்யமான வரலாறு என்னன்னு பார்க்கலாம். ஆதிசங்கரர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அன்னை மூகாம்பிகை அவருக்கு அருள் காட்சி கொடுத்தார். அப்போது ஆதிசங்கரின் மனதில் ஒரு ஆசை தோன்றியது. அம்மா, நீங்கள் கேரள தேசத்திற்கும் வர வேண்டும், அங்குள்ள மக்களும் உங்கள் அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். பக்தனின் வேண்டுகோளை ஏற்ற அன்னை, சரி சங்கரா, நான் உன்னுடன் வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொன்னாராம். உடனே ஆதிசங்கரரும், என்ன நிபந்தனை அம்மா என்று கேட்டார். அதற்கு அன்னை, நான் உனக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பேன். என் காலில் இருக்கும் கொலுசின் ஒலியை கேட்டு நீ முன்னால் நடந்து செல். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ திரும்பி பார்க்க கூடாது. ஒரு முறை நீ திரும்பி பார்த்து விட்டால் நான் அங்கேயே நின்று விடுவேன் என்று சொன்னாராம். ஆதிசங்கரரும் அந்த நிபந்தனைக்கு சம்மதித்து முன்னால் நடக்க ஆரம்பித்தார். அன்னையும் பின்னால் நடந்து வந்து கொண்டே இருந்தார். கொலுசின் ஓசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த ஓசை கேட்டபடியே ஆதிசங்கரர் முன்னோக்கி நடந்தார். ஆனால் திடீரென்று ஒரு இடத்தில் கொலுசின் சத்தம் நின்றுவிட்டது. ஆதிசங்கரருக்கு பதற்றம் வந்துவிட்டது. அம்மா இன்னும் நம் பின்னால் வருகிறாளா இல்லையா என்ற சந்தேகம் வந்தது. அடுத்த நொடியே அன்னையின் நிபந்தனையை மறந்து அவர் திரும்பி பார்த்து விட்டார். அவ்வளவுதான். அன்னை கொடுத்த வாக்குறுதியின்படியே அதே இடத்தில் நின்று விட்டாள். அதோடு மட்டுமல்லாமல் தெய்வீக ஜோதி வடிவில் அங்கேயே நிலைத்து விட்டார். பின்னர் அந்த இடத்தில்தான் அன்னை மூகாம்பிகையாக அருள் பாலிக்க தொடங்கினாள் என்று ஸ்தல வரலாறு சொல்கிறது. அந்த புண்ணிய ஸ்தலம்தான் இன்று நாம் தரிசிக்கும் கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலம். பின்னர் ஆதிசங்கரர் அங்கேயே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அதன் மீது அம்பிகையின் திருவுருவத்தையும் நிறுவினார். அதனால் இன்றும் கொல்லூரில் அரூபமான ஜோதிர்லிங்க சக்தியும் உருவமாக அருள் பாலிக்கும் மூகாம்பிகை அன்னையும் ஒரு சேர பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகின்றனர். சரி, மூகாம்பிகை அம்மனின் வரலாறு தெரிந்துவிட்டதா? ஆனால் இந்த கோவிலில் இன்றும் நடக்கும் சில விசேஷங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் அன்னையின் மகிமை உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும். ஆதிசங்கரர் கொல்லூரில் தங்கி கடுமையான தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவரது உடல் மிகவும் சோர்ந்து போய்விட்டதாம். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? அன்னை மூகாம்பிகையே நேரில் வந்து மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு கஷாயத்தை அவருக்கு கொடுத்து அவரது உடல் தேற்றினாலாம். அந்த நிகழ்வின் நினைவாக இன்றும் தினமும் இரவு அர்த்தசாம பூஜை முடிந்த பிறகு பக்தர்களுக்கு கஷாய பிரசாதம் வழங்கப்படுகிறது. இஞ்சி, மிளகு, திப்பிலி, வெல்லம் போன்ற மூலிகை பொருட்களால் தயாரிக்கப்படும் இந்த கஷாயம் உடலுக்கு மிகவும் நல்லது என்றும் பல நோய்களை தடுக்க உதவுவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். அதே போல இந்த கோவிலில் இன்னும் ஒரு தனி சிறப்பும் இருக்கிறது. கருவறையில் இருக்கும் மூகாம்பிகை அம்மனின் திருவுருவத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை என்று சொன்னேன் அல்லவா? எல்லா அபிஷேகங்களும் அன்னையின் முன்னால் இருக்கும் சுயம்பு ஜோதிர்லிங்கத்துக்கே செய்யப்படுகின்றன. கன்னியாகுமரி அம்மனுக்கு மூக்குத்தி எப்படி சிறப்போ அதே போல மூகாம்பிகை அம்மனுக்கு மார்பிலும் இடையிலும் அணிவிக்கப்படும் பச்சை மரகதம் பதித்த பொற்சரம் மிகவும் பிரசித்தி பெற்றது, அதாவது தங்கச்சங்கிலி. மேலும் இந்த கோவிலில் தினமும் ஒரே நாளில் 3 விதமான சக்தி வடிவங்களில் அன்னை வழிபடப்படுகிறார். காலையில் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியாகவும், நண்பகலில் செல்வ வளம் வழங்கும் மகாலட்சுமியாகவும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் வீரத்தையும் சக்தியையும் அருளும் துர்க்கை வடிவமாகவும் அன்னையை பாவித்து பூஜைகள் நடைபெறுகிறது. அதனால்தான் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய 3ஐயும் ஒரே ஸ்தலத்தில் அருளும் அன்னையாக மூகாம்பிகை போற்றப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் தினமும் 3 வேளைகளிலும் அம்பாளின் உற்சவமூர்த்தி கோவிலை வலம் வருமாம். இந்த உலாவுக்கு சீவேலி என்று பெயர். அந்த நேரத்தில் காலையில் காளி வடிவமாகவும், மதியத்தில் லட்சுமி வடிவமாகவும், இரவில் சரஸ்வதி வடிவமாகவும் அன்னையை பாவித்து பக்தர்கள் வழிபடுவது இந்த ஸ்தலத்தின் தனி சிறப்பாகும். ஆனால் மூகாம்பிகை அம்மன் கோவிலின் சிறப்புகள் இதோடு முடிந்துவிடவில்லை. இன்றும் பக்தர்களை ஆச்சரியப்படுத்தும் பல விசேஷங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கிறது. கோவிலின் உள்பிரகாரத்தில் ஒரு சுவரில் வெள்ளியால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நாக உருவம் பதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இது சாதாரணமான நாக உருவம் அல்ல என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதாவது ராகு, கேது தோஷம், நாகதோஷம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வெள்ளி நாகத்தை தொட்டு வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அதே போல எதிரிகளின் தொல்லை, பில்லி, சூனியம் போன்ற பயங்களால் அவதிப்படுபவர்களும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிறப்பு வழிபாடுகள் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். குறிப்பாக சண்டி ஹோமம் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏன் தெரியுமா? அசுரனை வதம் செய்து தர்மத்தை காத்த அன்னையின் ஸ்தலம் என்பதால் இங்கு செய்யப்படும் சண்டி ஹோமத்திற்கு தனி வீரியமும் சக்தியும் இருப்பதாக நம்புகிறார்கள்.
இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவலும் இருக்கிறது. புராணங்களின்படி கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடற்கரை பகுதிகளை பரசுராமர் கடல் அரசனிடமிருந்து மீட்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு பரசுராமர் உருவாக்கிய 7 முக்தி ஸ்தலங்களில் கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலமும் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் அந்த கோவிலை ஒட்டி ஓடும் சௌபர்ணிகா நதிக்கும் தனி சிறப்பு இருக்கிறது. குடசாத்ரி மலையிலிருந்து வரும் இந்த நதி வழியெங்கும் ஏராளமான மூலிகை செடிகளின் வேர்களை தொட்டபடியே பாய்ந்து வருகிறது. அதனால் இந்த நதியில் நீராடினால் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் என்றும், தோல் நோய்கள் மற்றும் மன உளைச்சல்கள் குறையும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட மூகாம்பிகை அம்மன் ஸ்தலத்தை பற்றிய மற்றொரு விஷயத்தையும் சொல்லியே ஆக வேண்டும். அது என்னன்னா, கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்திற்கு வருபவர்களில் கலைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். ஏன் தெரியுமா? அன்னை இங்கே சரஸ்வதியின் அம்சமாகவும் அருள் பாலிக்கிறார். அதனால்தான் இந்தியாவின் பல முன்னணி இசைக்கலைஞர்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், நாட்டிய கலைஞர்கள், திரைப்பட பிரபலங்கள் என ஏராளமானோர் தங்களுடைய கலை பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாகவோ அல்லது பெற்ற வெற்றிகளுக்காக நன்றி கடன் செலுத்தும் வகையிலோ இங்கு வந்து அன்னையை வணங்குவது வழக்கமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆலயத்தில் ஆண்டு முழுவதும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்களின் வருகை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மூகாம்பிகை அம்மன் மீது அளவற்ற பக்தி இருந்தது. அதன் வெளிப்பாடாக அன்னைக்கு 1.5 கிலோ தங்கத்தில் அழகிய வீரவாளை உருவாக்கி காணிக்கையாக வழங்கினார். அதே போல தற்போதைய தமிழக முதல்வர் விஜயும் மூகாம்பிகை அம்மன் மீது கொண்ட பக்தியின் வெளிப்பாடாக வெள்ளியால் செய்யப்பட்ட வீரவாளை காணிக்கையாக வழங்கியுள்ளார். இதுபோல அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் திரையுலக பிரபலங்களும் அம்பாளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். நடிகர் அமிதாப் பச்சன் பெங்களூரில் திரைப்பட படப்பிடிப்பில் இருந்தபோது உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் மூகாம்பிகை அன்னையை மனமுருகி வேண்டிக் கொண்டாராம். பின்னர் உடல் நலம் தேறியதும் நேரில் வந்து அன்னைக்கு தனது நேர்த்தி கடனை செலுத்தியதாக பக்தர்கள் சொல்கின்றனர். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் இங்கு வந்து அன்னையை வழிபட்டு சென்றுள்ளனர். இவ்வளவு பேர் ஏன் இந்த ஸ்தலத்தை தேடி வருகிறார்கள் என்று ஆலய குருமார்களிடம் கேட்டால் அவர்கள் ஒரு அழகான பதிலை சொல்கிறார்கள். அது என்னன்னா, இது ஒரு சித்தி கஷேத்திரம் என்கிறார்கள். அதாவது உண்மையான பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் அன்னை அருள் புரியும் ஸ்தலம் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் இங்கு ஒரு விசேஷமான வழிபாடும் இருக்கிறது. பஞ்சமுக குத்துவிளக்கின் 5 முகங்களிலும் 5 திரிகளை வைத்து நெய் விளக்கு ஏற்றி அன்னையை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த வழிபாட்டை செய்தால் அன்னையின் அருள் விரைவாக கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதே போல ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்களும் மிக விமரிசையாக நடைபெறுகிறது. தினமும் நித்திய உற்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி, அமாவாசை நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. நவராத்திரி விழா என்றால் சொல்லவே வேண்டாம். 9 நாட்களும் அன்னை பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மார்ச் மாத இறுதியில் இருந்து ஏப்ரல் மாத முதல் வாரம் வரை நடைபெறும் 8 நாள் ரதோற்சவம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. ஜூன் மாத சுக்லபட்ச அஷ்டமி நாளில் அன்னையின் ஜென்மாஷ்டமி திருவிழாவும் மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகிறது. மேலும் பக்தர்கள் கட்டணம் செலுத்தி வழிபட்டால் தங்க ரதத்தில் அன்னை உலா வரும் நிகழ்வையும் தரிசிக்கலாம். இந்த உற்சவங்களை எல்லாம் பார்க்கும்போது அம்பாள் இன்னும் உயிரோடு நம்மிடையே நடமாடிக் கொண்டிருக்கிறாள் என்ற உணர்வே ஏற்படுகிறது. அதனால்தான் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்திற்கு சென்றவர்கள் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அது என்னன்னா, கோவிலுக்குள் நுழைவது எளிது, ஆனால் வெளியே வர மனமே வராது என்பதுதான். அன்னையின் தேஜஸ், அவளது கருணை நிறைந்த பார்வை, சௌபர்ணிகா நதியின் புனிதம், ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரத்தின் மகிமை, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து பக்தர்களின் மனதை ஒரு தெய்வீக ஆனந்தத்தில் ஆழ்த்திவிடுகின்றன. அதனால்தான் இன்றும் கல்வி, கலை, செல்வம், தைரியம், வெற்றி வேண்டுபவர்கள் ஒரு முறையாவது கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனெனில் பக்தர்கள் உறுதியாக நம்புவது ஒன்று மட்டுமே, மனதார நம்பி வந்தவர்களை வெறுங்கையோடு திருப்பி அனுப்புவதில்லை மூகாம்பிகை தாய் என்பதுதான். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.